நீங்க கடைசியாவா ஆர்டர் பண்ண பிரியாணி விலை ஹோட்டல்ல 200 ரூபாய்னா, ஆனா ஜொமேட்டோ பில்லுல அது 300 ரூபாயா இருக்கும். யோசிச்சு பாருங்க, டெலிவரி சார்ஜ், ஜிஎஸ்டி, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு இவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு வாங்கியும் ஜொமேட்டோ பல வருஷமா ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க கிட்ட இருக்கிற அந்த 20,000 கோடி ரூபாய் சொத்து எங்கிருந்து வந்துச்சு? இது ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியா, இல்ல நம்ம டேட்டாவை விக்கிற ஒரு ரகசிய ஐடி கம்பெனியா? இந்தியாவோட உணவு கலாச்சாரத்தையே மாத்தி அமைச்ச ஜொமேட்டோவோட அந்த பிரம்மாண்டமான பிசினஸ் பின்னாடி இருக்கிற மர்மங்களை தான் இன்னைக்கு நாம அவிழ்க்க போறோம். Welcome to RefNote Talks. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது லஞ்சுக்கு என்ன சாப்பிடலான்னு ஒரு குழப்பம் வரும். 2008ல பெயின் அண்ட் கோல வேலை செஞ்ச தீபந்தர் கோயலுக்கும் அதே குழப்பம்தான். ஆனா அங்க ஒரு சின்ன பிரச்சனை. லஞ்ச் மெனு பாக்கணும்னா கேண்டீன்ல இருக்கிற பெரிய கியூல நிக்கணும். தீபந்தர் யோசிச்சாரு, ஏன் இத ஒரு போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போடக்கூடாது? அப்படி ஆரம்பிச்சதுதான் ஃபுடிபே. சும்மா மெனு கார்டுகளை ஸ்கேன் பண்ணி ஒரு வெப்சைட்ல போட்டாங்க. மக்கள் மத்தியில இது பயங்கர ஹிட். அப்புறம்தான் யோசிச்சாங்க, ஏன் இத வெறும் ஆபீஸோட நிறுத்தணும்? ஊர்ல இருக்கிற எல்லா ஹோட்டல் மெனுவையும் ஏன் ஆன்லைன்ல கொண்டு வரக்கூடாது? அப்படி ஃபுடிபே உருமாறி 2010ல ஜொமேட்டோவா மாறுச்சு. ஏன்னா டொமேட்டோ அப்படின்ற பேரு எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். அதே ரைமிங்ல ஜொமேட்டோன்னு வச்சாங்க. ஆரம்பத்துல ஜொமேட்டோ ஒரு டெலிவரி கம்பெனி கிடையாது மக்களே. அவங்க வெறும் ரிவ்யூ அண்ட் டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம் தான். அதாவது எந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும்னு நீங்க அங்க போய் பாத்துக்கலாம். ஆனா 2014ல ஸ்விக்கி உள்ள வந்த உடனே தான் கேம் மாறுச்சு. சாப்பாட்டை தேடுறது முக்கியம் இல்ல, சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு வர்றதுதான் முக்கியம்னு ஜொமேட்டோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து அவங்க தொட்டதெல்லாம் தொடங்குச்சு. வெளிநாடுகள்ல இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகளை வாங்கினாங்க. 24 நாடுகள்ல பிசினஸ விரிவுபடுத்தினாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்துச்சு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஜொமேட்டோ எப்படிதான் காசு சம்பாதிக்கிறாங்க? நீங்க குடுக்கற அந்த 30 ரூபாய் டெலிவரி பீஸ்ல அவங்களுக்கு லாபம் கிடையாது. அவங்களுக்கு 5 வழிகள்ல பணம் வருது. கமிஷன். நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணா ஹோட்டல் கிட்ட இருந்து ஜொமேட்டோ 20%இலிருந்து 25% வரை கமிஷன் வாங்குவாங்க. அதாவது உங்க ஆர்டர்ல இருந்தே 100 ரூபாய் அவங்களுக்கு போயிரும். அட்வர்டைசிங். ஒரு ஏரியால நீங்க பிரியாணின்னு தேடும்போது எந்த ஹோட்டல் முதல்ல வரணும்னு ஒரு போட்டி இருக்கும். அந்த முதலிடத்தை பிடிக்க ஹோட்டல்கள் ஜொமேட்டோக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசு கொடுப்பாங்க. ஜொமேட்டோ கோல்ட், தள்ளுபடி தரோம்னு சொல்லி நம்ம கிட்ட மெம்பர்ஷிப் காசு வாங்குறது. பர்பியோர். இது பல பேருக்கு தெரியாது. ஹோட்டல்களுக்கு தேவையான மளிகை ஜாமான், கறி, காய்கறிகளை ஜொமேட்டோவே மொத்தமா சப்ளை பண்றாங்க. இப்போ பிளிங்கிட். இப்போ 10 நிமிஷத்துல மளிகை ஜாமான் டெலிவரி பண்றாங்க இல்ல, அதுதான் அவங்களோட லேட்டஸ்ட் மாஸ்டர் பிளான். ஆனா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கல. 2019ல லாக் அவுட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜொமேட்டோ எங்களை பிழிஞ்சு எடுக்கறாங்க, ரொம்ப கமிஷன் கேக்குறாங்கன்னு போராடுனாங்க. இன்னொரு பக்கம் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ற அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்குதா, அவங்களோட பாதுகாப்பு என்ன அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கும் இருக்கு. ஜொமேட்டோவோட மார்க்கெட்டிங் வேணா ரொம்ப கூலா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி பல போராட்டங்கள் இருக்கு. ஜொமேட்டோ கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1. அடாப்டபிலிட்டி. மெனு கார்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு மளிகை ஜாமான் வரைக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. 2. பிராண்டிங். ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் அனுப்பி நம்மள பசி எடுக்க வைக்கிறதுல இவங்க தான் கிங். 3. டேட்டா இஸ் வெல்த். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு உங்களை விட ஜொமேட்டோக்கு நல்லாவே தெரியும். ஜொமேட்டோ நஷ்டத்துல இருந்து இப்போ மெல்ல மெல்ல லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மெனு வெப்சைட் இன்னைக்கு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சக்தியா நிக்குது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஜொமேட்டோவா இல்ல ஸ்விக்கியா? எதுல அதிகமா ஆர்டர் பண்ணுவீங்க? அதோட காரணத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் பிசினஸ் கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.